Daily. Taste the Daily. சட்டவிரோத குடியேறிகளை அமெரிக்காவில் இருந்து வெளியேற்றும் டொனால்ட் ட்ரம்பின் நடவடிக்கையை எதிர்த்து அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் போராட்டம் வெடித்தது. இந்த போராட்டத்தை ஒடுக்க லாஸ் ஏஞ்சல்ஸ் நகருக்கு தேசிய பாதுகாப்பு படையை ட்ரம்ப் அனுப்பியதால் கலிபோர்னியா மாகாண ஆளுநர் கவின் நியூசம் சீற்றம் கொண்டிருக்கிறார். தற்போது இந்த விவகாரம் ட்ரம்புக்கும் ஆளுநருக்கும் இடையிலான அதிகார போட்டியில் வந்து நின்றிருக்கிறது. அமெரிக்க அதிபராக இரண்டாவது முறையாக ட்ரம்ப் பதவியேற்ற பின்னர் அந்நாட்டில் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். அதில் ஒன்றுதான் சட்டவிரோத குடியேறிகளை வெளியேற்றுவது. இந்த நடவடிக்கையை முடுக்கிவிடும் வகையில் கடந்த வாரம் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் உள்ள தங்கும் விடுதிகள், ஹோட்டல்கள் உள்ளிட்ட இடங்களில் அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அதில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் சட்டவிரோதமாக அமெரிக்காவிற்குள் குடியேறியிருந்த 44 பேர் அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டனர். அமெரிக்க அரசின் இந்த கைது நடவடிக்கைக்கு லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் எதிர்ப்பு கிளம்ப சிலர் முகக்கவசம் அணிந்து கொண்டு ஒன்று கூடி கோஷங்களை எழுப்பி அமைதியான முறையில் போராட்டத்தை முன்னெடுத்தனர். அப்போது போராட்டத்தை கலைக்க முயற்சித்த போது ரோந்து அதிகாரிகளுக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே கலவரம் வெடித்தது. இந்த விஷயம் ட்ரம்பின் காதுக்கு எட்ட போராட்டக்காரர்களை ஒடுக்க கலிபோர்னியா மாகாண அரசு தவறியதாக குற்றம் சாட்டிய அவர் 2000 தேசிய பாதுகாப்பு படை வீரர்களையும் 700 கடற்படை வீரர்களையும் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகருக்கு அனுப்பினார். போராட்டத்தை ஒடுக்கும் திறன் கலிபோர்னியா மாகாண ஆளுநர் கவின் நியூசம் மற்றும் மேயர் கரென் பாஸுக்கும் இல்லை என்று சாடிய ட்ரம்ப் ஒரு சிலரின் தூண்டுதலின் பேரில் பணம் வாங்கிக் கொண்டு நடத்தப்படும் போராட்டத்தை பொறுத்து கொள்ள முடியாது என வெகுண்டெழுந்தார். ஒரு மாகாண ஆளுநரின் அனுமதி இல்லாமல் தேசிய பாதுகாப்பு படையை லாஸ் ஏஞ்சல்ஸ் நகருக்கு அனுப்பியது அரசமைப்பை மீறும் செயல் என குற்றம் சாட்டிய கலிபோர்னியா மாகாண ஆளுநர் கவின் நியூசம் இதை எதிர்த்து வழக்கு தொடர்ந்திருக்கிறார். 1965 ஆண்டுக்கு பிறகு முதல் முறையாக மாகாண ஆளுநரின் அனுமதி இல்லாமல் தேசிய பாதுகாப்பு படையை அதிபர் அனுப்பியிருப்பதாக கூறப்படுகிறது. சட்டவிரோத குடியேறிகளை வெளியேற்றும் ட்ரம்பின் நடவடிக்கைக்கு எதிராக ஒருபுறம் மக்கள் போராடி கொண்டிருக்க, இந்த போராட்டத்தை ஒடுக்குவதற்கான அதிகாரம் யாருக்கு உள்ளது என்ற அதிகார போட்டிக்கு வந்திருக்கிறது லாஸ் ஏஞ்சல்ஸ் போராட்டம். மக்களுக்கும் நாட்டுக்குமான போராட்டமாக இருந்தது தற்போது நாட்டுக்கும் மாநிலத்துக்குமான போராக வெடித்திருக்கிறது. Taste the Daily.